ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோஸ் ஷேர் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்காம அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பாக ஃபீல் ஆகி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கீழே தான் அந்த தண்டனையானது அந்த ஆண் மேலே கிடைக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன்லையுமே இது பொருந்தும். ஒரு மெசேஜில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆபாசமாக திட்டுறது, சென்சிட்டிவ் பார்ட் வந்து வர்ணித்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒரு இது இருக்குங்க, செக்ஷன். அது கீழே தான் இந்த இதுவுமே வருங்க. பை வேர்ட்ஸு, அப்புறம் ஷேர் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, வீடியோவை வந்து இப்போ வற்புறுத்தி பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போக்சோ ஆக்டில் வந்து கண்டிப்பாக வருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போக்சோ சட்டங்களில் வந்து விடுதலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒன்ஸ் இந்த போக்சோ ஆக்ட்லன்னு உள்ள மாட்டிட்டோம்னா ஒரு தகுந்த ஆதாரம் இல்லாமலாம் ஒரு குற்றவாளி வந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.